2026 சட்டமன்ற எலெக்ஷன் வந்து இப்போ சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி வந்து வாக்கு பதிவு நாள். அதனால் வந்து தலைவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, பல கட்டமாக வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா, பயங்கரமான ஒரு போட்டிகள்லாம் இப்போ இருந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த போட்டிகளுக்கு இடையில வந்து நிறைய பேர் வந்து கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விடுவாங்க. இது இப்போ மட்டும் இல்லைங்க, எல்லா தேர்தல்லையுமே இந்த கருத்து கணிப்பு எடுத்து விடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் எடுக்கிற கருத்து கணிப்பு வந்து சரியாக இருக்கும். சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த முறை இந்த எலெக்ஷனில் வந்து அது நடக்குமா அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறி தான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசியல் களம் வந்து மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எதனால் மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்ததுனால இந்த களமே மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சரி, அப்படி விஜய் அவர்களுக்கு வந்து என்ன மவுஸ் இருக்குது நடிகருங்கிறத தவிர அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கேள்வி கேட்குறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் நடிகர் அப்படிங்கிறத விட மக்கள் மனசில் வந்து நிறைய இடம் பிடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சரி, இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுமக்கள்கிட்ட போய் பேசினோம்னா அது வந்து உண்மையோ பொய்யோ தெரியல. ஆனால் நிறையா வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அவங்க அப்பா அம்மா இவங்களெல்லாம் வந்து விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, தலைவருக்கு ஓட்டு போடுங்க இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் டிவிக்கே இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதுவோ பார்த்தீங்கன்னா கிராமங்களில் கூட பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ரீச் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அங்கே இருக்கக்கூடிய பாமர மக்கள்கிட்ட கேட்டால் கூட விஜயோட சின்ன எதுன்னு கேட்டால் விசில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறனால விஜய் அவர்களுக்கு எவ்வளவு சதவீதம் ஓட்டு விழுகும் அப்படிங்கிறத யாராலையும் கணிக்க முடியல. எத்தனை குடும்பத்தில் எத்தனை ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற யாராலையும் கணிக்க முடியலைங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து இத்தனை சதவீதம் வாக்கு வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல. அதனால தான் இந்த எலெக்ஷன் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கெடுபிடியாக தான் இருக்கும். யாரும் வந்து ஈஸியாக ஜெயிச்சிட முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவிட்டு இருக்குதுங்க. அதனால் வருகிற மே 4ஆம் தேதி பொறுத்திருந்து பார்ப்போம் யார் ஜெயிக்கிறார்கள் அப்படின்ட்டு.